தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 28. மரண தண்டனை விதிக்கப்பட்ட உமர் முக்தார். கிராசியானி அவரை காப்பாற்ற முயற்சி. அதன்பின் இருவரும் சிறைக்குச் சென்ற பின்னணி. உமர் முக்தாரின் வாக்குமூலத்துக்குப் பிறகு சிறிது நேரம் நீதிமன்றமே மரண அமைதி அடைந்தது. நீதிபதிகள் மட்டும் தங்களுக்குள் மெதுவாக கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர். பிறகு தலைமை நீதிபதி மிகவும் கனிவான குரலில், உமர் முக்தார் அவர்களே, உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கடைசியாக நீங்களே சுற்றி வளைத்து கொண்டு உங்கள் வாயினால் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அதுவே போதுமானது. நீங்கள் செய்துள்ள குற்றத்துக்கு மரண தண்டனையை விட குறைவான தண்டனை எதுவும் இல்லை. ஆயினும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது, நீங்கள் செய்துள்ள தவற்றை உணர்ந்து வருந்தியவராக இந்த நீதியின் முன் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதேயாகும். அவ்விதம் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் உங்கள் முதிர்ந்த வயதையும் உங்கள் வேண்டுகோளையும் மனதில் கொண்டு இந்த நீதி மரண தண்டனை அல்லாத வேறு தண்டனையையும் ஆலோசிக்கலாம் என்றார். உமர் முக்தார் முகத்தில் புன்சிரிப்பை வெளிப்படுத்தியவராய் தலைமை நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும் உற்றுநோக்கி, தலைமை நீதிபதி அவர்களின் அன்புக்கும் கருணைக்கும் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு என்ன தண்டனை விதிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும், நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் என்ன தண்டனை அளிக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக முன்கூட்டியே அறிவித்ததற்கு மேலும் சிறப்பான மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே சமயம் கனம் நீதிபதிகள் எனக்கு அளிக்க உத்தேசித்துள்ள அந்த 2 தண்டனைகளையும் பற்றி நான் ஏற்கனவே நன்கறிவேன் என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் தண்டனை அளிப்பதற்காகவே அனுப்பப்பட்டுள்ள நீதிபதிகளே தவிர என்னை விடுதலை செய்ய உங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதும் எனக்கு முன்பே தெரியும். கனம் நீதிபதிகளை நான் குறைத்து பேசுவதாக தயவுசெய்து நினைத்து விட வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்கள் அமைத்துள்ள நீதி என்ற நாடகத்தை நான் குறிப்பிடுகிறேன். இத்தாலியர்கள் இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று போராடக்கூடிய மக்களை விசாரித்து கூற, இத்தாலி நீதிபதிகளாகிய நீங்கள் நியமிக்கப்பட்டிருப்பது எவ்விதம் நியாயமாக இருக்க முடியும்? இந்த கேள்வி எழுந்தால் சமாளிப்பதற்காகத்தான் மிகவும் தந்திரமாக இத்தாலியில் 3 பேரும் அரபுகளில் 2வருமாக உங்கள் குழுவை முசோலினி அவர்கள் அமைத்துள்ளார்கள். உங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உங்களில் பெரும்பான்மையானவரின் முடிவுப்படி தீர்ப்பு அமைய அதிகாரம் கொடுத்துள்ளார். இந்த குழு பெரும்பான்மையராக உள்ள இத்தாலிய நீதிபதிகள் தன்னை ஏமாற்றி விட மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதுபோன்ற தீர்ப்பின் முடிவும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அது நான் எதிர்பார்த்த ஒன்றே. நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் என்ற வாசகம் மரண தண்டனை என்ற வார்த்தையை விட கொடுமையானது என்பதை கனம் நீதிபதி அவர்களின் சமூகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மரண தண்டனையில் இருந்து விடுவித்துக் கொள்வது எனக்கோ இந்த நாட்டுக்கோ எந்த இலாபமும் இல்லை. அது என்னை கொல்வதை விட இத்தாலிய அரசுக்கே மிகவும் இலாபகரமானது. சுதந்திர போராட்ட வீரர்களையும் அந்த இயக்கத்தையும் கேவலப்படுத்தவும், அதைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் தலையெடுக்கச் செய்யாமல் ஒடுக்கவும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். ஆதலால் அந்த வார்த்தையை என் வாயில் இருந்து கனம் நீதிபதிகள் எதிர்பார்த்தது நியாயம்தான். ஆனால் என்னை பொறுத்துத்தான் அது நியாயமில்லை. எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் மரண தண்டனை என்பது இறைவனால் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்ட ஒரு தீர்ப்பாகும். யாரும் அந்த தண்டனையில் இருந்து தப்புவதில்லை. அந்த தண்டனை எப்படியெல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதும் அந்த வல்ல நாயனுடைய முடிவே ஆகும். தன் இல்லத்திலிருந்தே அனுபவிப்பவர்களும் திடீர் விபத்துக்களைச் சந்திப்பவர்களும் துப்பாக்கிச் சூட்டாலும் தூக்கு கயிற்றினாலும் முடிவை ஏற்பவர்களும் அவரவரின் நிர்ணயப்படி நடப்பதாகும். என்னை போன்றவர்களுக்கு இவ்வளவு நாட்கள் உயிர்வாழ கிருபை செய்தானே, அதுவே அவன் கிருபை ஆகும். அத்தோடு எனக்காக மட்டும் வாழாமல் என் சமுதாயத்தவருக்காக, இந்த நாட்டுக்காக அந்த வாழ்நாளில் பெரும் பகுதியை கழிக்கும் பாக்கியம் அளித்தானே, அதுவே மிக பெரும் கருணையாகும். அத்தோடு என் உயிர் பிரியும் தருவாயிலும் கூட நான் மேற்கொண்டுள்ள பணி தொடர்ந்து நடைபெறும் என்ற நம்பிக்கையுடன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கிருபை செய்துள்ளானே, எல்லாவற்றையும் விட மாபெரும் கருணையாகும்.
மேன்மை தங்கிய நீதிபதிகளே, எனக்கு மரண தண்டனை கொடுக்கவோ அல்லது மீண்டும் உயிர்வாழ வைக்கவோ உங்களால் முடியும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் மேலான சமூகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நீங்கள் என்ன தண்டனையை அளித்தாலும் என் தாய்நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு அது முடிவாகிவிடாது. அது இன்னும் மிக வேகமான தொடக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனது பிள்ளைகள் என்னைவிட அறிவாற்றல் மிக்கவர்கள், தீவிரமானவர்கள். அவர்கள் அடிமையாக வாழ ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது நிச்சயம். நீங்கள் என்ன தண்டனை அளிப்பதாயினும் அளியுங்கள். அதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதை மாட்சிமை தங்கிய இத்தாலிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்களுக்கு எட்டச் செய்யுங்கள். என் தாய் நாட்டிற்கு சுதந்திரம் அளிக்க உதவியாக எத்தனை ஆயிரம் உயிர்களை கேட்கிறாரோ அத்தனையாயிரம் வாலிப உயிர்களை அளிக்க நான் உறுதி கூறுகின்றேன். இத்தாலிய வீரர்களுக்கு எந்தவித சிர நட்டமும் இல்லாமல் தாங்களாகவே முன்வந்து அந்த உயிர்களை தரம் சொல்லுகிறேன். எனக்கு பிறகாவது அவர்களுடன் சமாதானம் பேசச் சொல்லுங்கள். அதைவிடுத்து அவர் தன் ஆயுதங்களையும் படைகளையும் கொண்டு என் மக்களை அடக்கி விடலாம் என்று நினைத்தால் அதனால் ஏற்படும் பொருள் நட்டங்களுக்கும் இத்தாலிய வாலிபர்களின் உயிர் நட்டங்களுக்கும் அவரே பொறுப்பாளியாகிறார் என்று உமர் முக்தார் தனது கடைசி வாக்குமூலமாக கூறினான் என்று அறிவியுங்கள் என்று கூறிவிட்டு உமர் முக்தார் தன் கையிலிருந்த குரான் ஷரீப் பிரதியை திறந்து அமைதியாக அதன் வசனங்களை தனக்குள் ஓத ஆரம்பித்தார். நீதிபதிகள் ஒருவருக்கொருவர் சிறிது நேரம் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்துவிட்டு அடுத்து 15 தினங்களில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து விட்டு எழுந்தனர். அந்த 15 தினங்களுக்கிடையில் தலைமை நீதிபதி ரோம் நகர் சென்று பெனிடோ முசோலினியைச் சந்தித்து விட்டு திரும்பினார். அவருடன் என்ன பேசினாரோ தெரியாது. 15 தினங்களுக்குப் பிறகு தீர்ப்பு கூறப்படும் இடம் மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணை நடந்த நீதிமன்றத்தில் நடத்தாமல் திரிப்போலி துறைமுகத்துக்கு வடக்கே சுடலில் ஒரு போர்க்கப்பலை நிறுத்தி அங்கு பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்காமல் பத்திரிகை நிருபர்களை மட்டும் அனுமதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. லெபனானிலும் இத்தாலியிலும் மற்றும் உலகின் பல பாகங்களிலுமுள்ள கீழ்க்கண்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. காலை மாலை பத்திரிகைகளில் லிபியாவின் மாபெரும் புரட்சி தலைவரான 72 வயது நிரம்பிய உமர் முக்தாரை விசாரித்து வந்த 5 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்று தங்கள் தீர்ப்பை வழங்கும் முன் கருத்து வேறுபாடுகள் கொண்டனர். 3 இத்தாலிய நீதிபதிகளும் அவர் குற்றமுள்ளவர் என்று கூறினர். பெரும் நீதிபதிகளின் தீர்ப்புப்படி அவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த உமர் முக்தாரிடம் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு தூது அனுப்பப்பட்டது. அத்தூதின் மூலம் உமர் முக்தார் விரும்பினால் இத்தாலியின் அதிபர் பெனிடோ முசோலினிக்கு கருணை மனு அனுப்பலாமென்றும் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையோ அல்லது அதைவிட குறைந்த தண்டனையோ பெற வாய்ப்புள்ளதென்றும் லிபியா அரசு அதற்கான சிபாரிசை செய்ய தயாராகவுள்ளதென்றும் கூறப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வைவிட மேலான கருணையுடையவன் யாருமிருப்பதாக நான் நம்பவில்லை. அந்த கருணையை அவன் ஏற்கனவே எனக்கு தாராளமாக அருளியுள்ளான். இப்போதும் வழங்கிக் கொண்டே இருக்கிறான். எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் தான் விரும்பிய நேரத்தில் அதை கைப்பற்றிக் கொள்வான். அதை ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த யாராலும் முடியாது. அதுபோன்றே அவன் நாட்டத்துக்கு மாறாக ஒரு வினாடி கூட அதிகமாக என்னை உயிர் வாழச் செய்ய யாராலும் முடியாது. நான் அல்லாவின் அருளை கொண்டு இப்போது உயிர் வாழ்கிறேன். அவன் கிருபையின்றி நான் இப்போது கூட உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அவன் என் உயிரை எந்த வழியில் தன்னளவில் அழைத்து கொள்ள நாடியுள்ளானோ அந்த வழியில்தான் அழைத்து கொள்வான். அதை மாற்றியமைக்கவும் யாராலும் முடியாது. நீதிபதிகள் அறிவித்த முறைப்படித்தான் என் உயிர் என் உடலிலிருந்து பிரியும் என்றால் என்னைவிட பாக்கியசாலியும் இறைவனின் கருணையை பெற்றவனும் யாரும் இருக்க முடியாது. இந்த முதுமையான வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்து பல்வேறு உபாதைகளை அனுபவித்து சிறுக மரணத்தை நெருங்க விடாமல் சில வினாடிகளில் உயிர் பிரியும் பாக்கியம் மகத்தானதாகும். அதைவிட மேலான அருட்கொடை ஓர் உயர்ந்த பணியின் காரணமாக அந்த உயிர் பிரிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாகும். இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இப்போது எனக்கு ஏற்பட்டுள்ள கவலையெல்லாம்
இந்த உண்மையை புரியாத என் மக்களில் யாரேனும் யாருடைய தூண்டுதலின் பேரிலாவது கருணை மனு போட்டு விடுவார்களோ என்பதுதான். நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்ய நாடினால், என் மக்களில் யாரும் கருணை மனு செய்வதை நான் விரும்பவில்லை. அதை வழி தவறிய செயலாகவும் இழிவான செயலாகவும் நான் கருதுகிறேன் என்று பகிரங்கப்படுத்திவிடுங்கள் என்று தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் கூறி அனுப்பினார் உமர் முக்தார். மேற்கொண்டும் இத்தாலியர்களல்லாத வெளியிலுள்ளவர்கள் யாரும் உமர் முக்தாரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் ஜெனரல் கிராசியானி சந்திப்பதை அரசாங்கம் தடுக்கவில்லை. அவர் உமர் முக்தாரை நிர்பந்தித்து கருணை மனு தாக்கல் செய்ய வைத்து விடுவார் என்று அரசு தரப்பில் நம்பப்பட்டது. ஆதலால் அவர் உமர் முக்தாரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தபோது எவ்வித ஆட்சேபனையுமின்றி அனுமதிக்கப்பட்டார். புதிதாக கவர்னர் ஜெனரல் பொறுப்பை ஏற்றிருந்தவர் ஏற்கனவே ஜெனரல் கிராசியானிக்கு கீழே இருந்து பணியாற்றியவராகையாலும் உமர் முக்தார் மீது அவர் அனுதாபமுடையவர் என்று புரிந்து கொண்டிருந்ததாலும் அரசாங்கத்தின் உள்நோக்கத்தை அவரிடம் விளக்கி கூறினார். உமர் முக்தார் மீது மக்களுக்குள்ள பெருமதிப்பு, அவர் சொல்லுக்கு மக்கள் கட்டுப்பட்டு நிற்கும் தன்மை, அவர் நீதிமன்றத்தில் அளித்த தெளிவான வாக்குமூலம் மரண தண்டனை விதிப்புக்கு அரேபிய நீதிபதிகள் ஒப்புக்கொள்ளாமல் ராஜினாமா செய்தது. உமர் முக்தாரின் கடைசி கடிதம், கருணை மனு செய்ய அவர் மறுத்தது ஆகியவற்றையெல்லாம் விபரமாக கூறி, ஜெனரல், நமது தலைவர் பெனிடோ முசோலினி அவர்கள் இங்குள்ள நிலையையும் மக்களின் தன்மையையும் கொஞ்சமும் புரியாமல் உமர் முக்தாரை தூக்கிலிட்டுவிட வேண்டுமென்பதில் பிடிவாதமாக இருக்கிறார். அதன் மூலம் சுதந்திர போராட்ட கிளர்ச்சி ஓய்ந்துவிடுமென்று அவர் நம்புகிறார். ஆனால் உமர் முக்தாரை தூக்கிலிட்ட பின்புதான் போராட்டம் இன்னும் பயங்கரமாக வெடிக்கும் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. அந்த போராட்டம் எந்த முறையில் இருக்கும் என்பது இப்போதே தெளிவாக புரிகிறது. இரு அரபு நீதிபதிகளும் மரண தண்டனையை எதிர்த்து இராஜினாமா செய்ததும், இத்தாலிய நீதிபதிகளே அத்தண்டனையை அளித்ததும் இத்தாலிய இனத்தவர் மீதே மிக கடுமையான துவேஷம் ஏற்படத்தக்கதாக அமைந்துவிட்டது. இப்போது தண்டனை நிறைவேற்றப்பட்டால் சுதந்திர போராட்டத்தின் எண்ணத்தை விட இத்தாலிய இனத்தவரை பழிவாங்கும் உணர்ச்சியே மக்களிடம் மிகைத்துவிடும் என்பதை உணர்ந்து மிகவும் அச்சப்படுகிறேன். ஆதலால் உமர் முக்தாரிடம் எவ்விதமேனும் கருணை மனுவை பெற்று நானே நேரில் சென்று நமது தலைவருடன் விவாதித்து தூக்கு தண்டனையை இரத்து செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். தாங்கள் எப்படியாவது உமர் முக்தாரை சமாதானம் செய்து அவரை கருணை மனு சமர்ப்பிக்க ஒத்துக்கொள்ளச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதிய கவர்னர் ஜெனரல் கூறியதை ஜெனரல் கிராசியானி மிகுந்த கவலையோடு கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு, கவர்னர், உமர் முக்தார் அவர்கள் மகா பெரிய ஞானி. அவர் நமது நாட்டிலோ மற்றும் உலக நாடுகளிலோ நாம் கண்டுவரும் அரசியல்வாதிகளின் பட்டியலில் சேர்ந்தவரல்ல. இந்த நூற்றாண்டில் வாழும் நேர்மையான நெறியுமிக்க மகா பரிசுத்தமான மனிதர். ஒரு துளி அளவு கூட தனக்கென வாழாதவர். அவருடைய போராட்டம் அரசியல் ஆதிக்க நோக்கம் கொண்டதல்ல. செத்து கிடந்த லிபியா நாட்டு அரபு மக்களுக்கு உயிரூட்டவே அவர் தன் போராட்டத்தை தொடங்கினார். உயிரூட்டி விட்டார். அதில் வெற்றி கண்டுவிட்டார். லிபியாவின் அரபு இனத்தவர் வீறிட்டு எழுந்துவிட்டனர். நாட்டின் ஒரு பாலைவன பகுதியை சுதந்திர பிரகடனம் செய்துகொண்டு சொற்ப வீரர்களை வைத்து கொண்டு கடைசியாக அவர் நேரடி போரை தொடங்கியது கூட நம்மை வெற்றி கொள்வதற்காக அல்ல என்பதை பிறகுதான் உணர்ந்தேன். அதுவரை கொரில்லா போர்முறை பயிற்சி பெற்று வந்த வீரர்களுக்கு நேர்முக போர்முறை பயிற்சி அளிப்பதற்காகவே அந்த சுதந்திர பிரகடனத்தை செய்தார். அதில் அவர் நல்ல பயிற்சியும் அளித்து விட்டார். அந்த போரில் நாம் வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் மிக பெரிய இழப்புகள் நமக்குத்தான். குறைந்த வீரர்களை வைத்துக்கொண்டு நவீன ஆயுதங்களையுடைய ஒரு வலுவான படையை எப்படி நாசமாக்குவது என்ற மிகவும் திறமையான பயிற்சியை அவர் நேரில் நின்று அளித்துவிட்டார். அவருடைய திட்டங்கள் நிறைவேறி விட்டன. அடுத்தடுத்த வாரிசுகளையும் அவர் நியமனம் செய்துவிட்டார். ஆதலால் அவர் பூரண திருப்தியடைந்து விட்டார். கடைசியாக தன் உயிரை உரமாக்கிக் கொடுத்து சுதந்திர போராட்ட விருட்சத்தை உறுதியுடன் நிலைக்கச் செய்யப் போகிறார். அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட மாட்டார். மரண தண்டனையை அவர் மகா பாக்கியமாக கருதுகிறார். அவரிடமிருந்து கருணை மனுவை பெற யாராலும் முடியாது. நான் அவரிடம் கருணை மனுவில் கையெழுத்து கேட்க முடியாது. அவர் உயிரை காப்பாற்ற வேறொரு முயற்சியை மேற்கொள்ளவே அவரை சந்திக்கச் செல்கிறேன்
என்று கூறி விடை பெற்றார் ஜெனரல் கிராசி. தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட கைதிகள் மற்ற கைதிகளைப் போல பொதுச் சிறையில் வைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கென தனி கொட்டடி இருப்பது எல்லா நாடுகளிலும் பொதுவானதாகும். அதையொட்டியே உமர் முக்தாரும் மரண தண்டனை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்தச் சிறைக்கூடம் மற்ற பொதுச்சிறை அறைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. போதிய வெளிச்சம் இல்லாத, பெரும்பாலும் இருள் சூழ்ந்திருந்த, அங்கிருந்து சப்தம் கூட வெளியே வராத அக்காராகிரகத்தின் கம்பிகள் இல்லாத இரும்பு கதவை காவலாளி திறந்தபோது கிரீச் என்று அது எழுப்பிய ஒலியே ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தியது. ஜெனரல் கிராசியானிக்கு 5 நிமிடங்களுக்கு மேல் கண் பார்வையே தெரியவில்லை. உள்ளே ஒரே இருட்டாக இருந்ததே தவிர அங்கு ஆள் இருக்கும் அறிகுறி கூட தெரியவில்லை. சுதவின் வெளியிலிருந்தே பல நிமிடங்கள் நின்று ஓரளவு பார்வைச்சக்தி வந்தவுடன் உள்ளே நோக்கினார். தூய வெண்ணிற ஆடை உடுத்தியிருந்த உமர் முக்தார் அக்கொட்டடியின் ஒரு மூலையில் அமைதியாக தொழுது கொண்டிருப்பதைக் கண்டார். தன்னுடன் வந்த காவலாளியிடம், இந்த கைதி எப்படி, ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்டார். அப்படியெல்லாம் இல்லை. இத்தகைய அமைதியானதொரு கைதியை நான் என் உத்தியோகத்தில் இது நாள் வரையில் கண்டதில்லை. இவர் மிகவும் குறைந்த அளவில் இரவு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுகிறார். பகலெல்லாம் தண்ணீர் கூட குடிப்பதில்லை. எல்லா நேரங்களிலும் கடவுளை வணங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றான். நினைக்கின்றபோது என் நெஞ்சமே என்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னால் சில நிமிடங்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை என கலங்கிய குரலிலேயே கூறினார் ஜெனரல் கிராசியானி. என்ன, என் மரண தண்டனைக்கு நீங்கள் காரணமா? ஒரு போதும் இல்லை ஜெனரல். நீங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே செய்து வந்துள்ளீர்கள். நீங்கள் ஏற்றிருந்த பொறுப்பில் உங்கள் கடமையிலிருந்து ஒரு சிறிதும் நீங்கள் தவறவில்லை என்பதை நான் அறிவேன். கடமை தவறாதவர்களே மனிதர்களில் உயர்ந்தவர்கள். நான் அவர்களையே நேசிக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு ஏற்பட்ட கவலையெல்லாம் நீங்கள் சாட்சி சொல்வதாக முன்வந்து உங்கள் தலைவரே ஏமாறும் வண்ணம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் என்னை ஆதரித்து சாட்சி சொல்லி உங்கள் உத்தியோகத்தை இழக்கும் நிலை நேர்ந்துள்ளதே அதுதான் என்றார் உமர் முக்தார். இல்லை உமர் முக்தார் அவர்களே, என் மனத்தில் பட்ட உண்மையைச் சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் வெளிப்படுத்தினேன். உங்களை காப்பாற்றுவதற்காக நான் உங்களுக்கு ஆதரவான வாக்குமூலத்தை அளிக்கவில்லை. ஏனெனில் உங்களை மரண தண்டனையிலிருந்து தப்புவிக்க முடியாது என்பது ஏற்கனவே எனக்கு நன்கு தெரியும். அது முன்பே முடிவு செய்யப்பட்டு விட்ட விஷயமாகும். இப்போது நடத்தப்பட்டதெல்லாம் நாடகமே ஆகும். உங்களைச் சிறையில் வைத்தே கொன்றுவிட கூறப்பட்ட யோசனையை நான் ஏற்காததனாலேயே இந்த நாடகம் நடத்தப்பட்டது. அந்த அரங்கிலிருந்து நான் விலகிக் கொள்ளவும் வேறு வழிகளை தேடவுமே நான் பெனிடோ முசோலினியின் எண்ணத்துக்கு எதிரான என் வாக்குமூலத்தை அளித்தேன். அந்த வாக்குமூலத்தின் மூலம் என் பதவி பறிக்கப்படும் என்பதை உணர்ந்தே அதைச் செய்தேன். நான் திரும்பவும் ரோமுக்குச் செல்லக்கூடாது என்று முடிவு செய்த உடனே நீண்ட விடுமுறையும் போட்டுக்கொண்டு விட்டேன். மற்ற யாரை காட்டிலும் என்னை பெனிடோ முசோலினி நன்கு அறிவார். அவருக்கு ஒரு படிப்பினை ஏற்படவும் இத்தாலிய மக்கள் உங்களை பற்றி உண்மைகளை புரியவுமே நான் என் கருத்துக்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தினேன். அது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு செயல் அல்ல என்பதை தங்களிடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கிராசியானி. பெனிடோ முசோலினியின், அதாவது உங்கள் மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவரின் தீரா பகையை என்னால் நீங்கள் தேடிக் கொண்டதற்காக உங்கள் மீது அனுதாபப்படுகிறேன். என் கதை முடிந்து விட்டது. அது பற்றி நான் கவலைப்படவில்லை. எனக்காக நீங்கள் தொடர்ந்து தொல்லைகளுக்கு ஆளாகும் நிலைக்கு ஆளாகியுள்ளதை என்னால் சாதாரணமாக நினைக்க முடியவில்லை. பெரியதொரு தியாகத்தையே எனக்காக நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றார் உமர் முக்தார். இல்லை உமர் முக்தார் அவர்களே, எனக்காக நீங்கள் ஒரு சிறிதும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கிருபையினால்தான் என் கண்கள் திறந்தன. பெனிடோ முசோலினி மக்கள் தலைவர் என்பது ஒருபுறமிருக்க, அவன் எனக்கு நெருங்கிய நண்பன். நானும் என்னை போன்ற 2 நெருங்கிய நண்பர்களும் சேர்ந்துதான் அவனை ஆட்சி பீட தலைவனாக்கினோம். அவன் மிகவும் சாமர்த்தியமாக அந்த நண்பர்களையெல்லாம் கொன்று தீர்த்து விட்டான். எஞ்சிய நான் அவனுடைய அடிமை போல நடந்து கொண்டதால் தொடர் 28 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.